இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துங்கள். இந்திய வெளிவிவகார செயலாளர் இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு. 100 நாட்களில் 500 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாது, பகிரங்கமாக அறிவித்தது இலங்கை அரசாங்கம். இலங்கையில் பெருந்தோட்டங்களை நிர்வகிக்கும் தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த காலத்தை மேலும் நீடிப்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மலேக தமிழ் மக்களின் பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். மலேக பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு காணி உரிமையை வழங்குவது தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமில்லை என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவனங்கள் வசம் காணப்படும் பெருந்தோட்டங்களை பிரித்து பகிர்ந்து மலேக பெருந்தோட்ட தமிழ் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நம்ம அந்த சிஸ்டமை மாத்தணும்னா முதவேளை தயவு செய்து இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக அந்த ஒப்பந்தத்தை நம்ம திருப்பி பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தை எக்காரணத்தை கொண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 22 நிறுவனங்கள்ல கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க மலையகத்துக்கு புதுசு இல்லை, தொழிற்சங்கத்துக்கும் புதுசு இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க எதிர்கட்சியில இருந்த காலத்துல இருந்து சரி, நீங்க பாராளுமன்றத்தில் இல்லாம இருந்த காலத்திலயும் சரி, பெருந்தோட்ட நிறுவனங்கள் 16 கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க நஷ்டத்தை பார்க்கிறோம். நஷ்டத்தை பார்க்கிறவனுக்கு நம்ம ஏன் ஒப்பந்தத்தை கொடுக்கிறோம்? அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு, நான் இந்த சபையில் அதை பத்தி வெளியே பேசுறது நாகரிகம் கிடையாது. ஆனா இந்த ஒப்பந்தத்தை அதிகரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று வந்திருக்கு. அதை கட்டாயம் நீங்க எதிர்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி மக்களை பகடுக்காய வச்சு இந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீடிக்கிறதுல எனக்கு எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. உங்களுக்கும் அதே நிலப்பாட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன். 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறு தேவைகளின் அடிப்படையில் தோட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 2042 ஆண்டுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அதற்கமைய வெகு விரைவில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் மலேக மக்களுக்கு நிலத்துக்கான சட்டபூர்வ உரிமையை வழங்குவது தொடர்பான சரத்துக்களை அதில் உள்வாங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த ஒப்பந்தம் எவ்வாறு புதுப்பிக்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இதேவேளை இந்த ஊடக சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் மலேக தமிழ் மக்களின் காணி உரிமை குறித்த விடயத்தில் ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்கவில்லை என தெரிவித்திருந்தார். என்னன்னா நம்ம காணியை நம்ம வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. காணி உரிமை சம்மந்தமாக காணியை வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா வளங்கள் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அது பற்றி பேசுகிற போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு அந்த காணிகள் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே அவர்களோடு பேசித்தான் அந்த முடிவெடுக்க வேண்டும் என்ற தோரணையிலே தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் வளமான நாடு அழகான வாழ்க்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பெருந்தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு உரிமை தொடர்பாக குறிப்பிடத்தக்க முன்மொழிவுகள் இடம்பெற்றுள்ளன. தேசிய மக்கள் சக்தியினால் வெளியிடப்பட்ட ஹட்டன் பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மலையக தமிழ் சமூகத்தின் அடையாளத்தையும் உரிமைகளையும் அங்கீகரித்து அவர்களின் காணி, வீடமைப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2023 அக்டோபர் 15 தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட ஹட்டன் பிரகடனத்தில் மலேக பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் தங்களது பணத்தையும் உழைப்பையும் செலவிட்டு வீடுகளை நிர்மாணித்தாலும் அந்த வீடுகள் அமைந்துள்ள காணிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உறுதிப்பத்திரங்கள் அவர்களிடம் இல்லை.
இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வுகள் காணப்பட்டு அவர்கள் தங்களது வீடுகளில் தொடர்ந்தும் வசிப்பதற்கான உரிமையை தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என அந்த விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது. 32 பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் இடம்பெற்று ஒரு மாதத்துக்குள் இலங்கையின் வேறு சில சிறைச்சாலைகளிலும் மோதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஆகஸ்ட் 6 மற்றும் 7 தேதிகளில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலை, இரத்தினபுரி குருவிட்ட சிறைச்சாலை மற்றும் கம்பகா பல்லன்சேன சீர்திருத்த நிலையம் ஆகிய 3 இடங்களிலும் அமைதியற்ற நிலைமைகள் ஏற்பட்டன. 2 சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த நிலையத்தில் ஏற்பட்ட மோதல்களில் 3 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். கொழும்பில் உள்ள மெகசின் சிறைச்சாலையில் ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை மாலை பதட்டம் ஏற்பட்டது. சுமார் 40 கைதிகள் தங்களது அறைகளிலிருந்து வெளியேறி மோதலில் ஈடுபட்டதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இந்த மோதலில் ஒரு கைதி உயிரிழந்துள்ளதோடு 10 கைதிகள் காயமடைந்தனர். போதைப் பொருளுடன் தொடர்புடைய குழுக்களுக்கும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கும் இடையிலான மோதலே இதற்கு காரணம் எனவும் அரசாங்கம் அறிவித்தது. மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்துக்கு மறுநாளான ஆகஸ்ட் 7 தேதி குருவிட்டு சிறைச்சாலையிலும் கடுமையான மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்களில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதோடு 13 கைதிகள் காயமடைந்துள்ளனர். இதேவேளை ஆகஸ்ட் 7 தேதி பல்லன்சேன இளைஞர் சீர்திருத்த நிலையத்திலும் தடுப்பில் உள்ளவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறும் மரணங்கள் குறித்து வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்யுமாறும் கைதிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு தெரிவித்திருந்தது. மேலும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திடம் அவசர கடிதம் ஒன்றையும் இந்த குழு கையளித்திருந்தது. சிறைச்சாலைகளில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் உட்பட இலங்கை முழுவதும் தீவிரமடைந்து வரும் சிறைச்சாலை அமைதியின்மைகள் குறித்தும் முன்னர் நீர்கொழும்பு மற்றும் மகர ஆகிய இடங்களில் ஏற்பட்ட அமைதியின்மைகளை தொடர்ந்து எழுந்துள்ள கடுமையான மனித உரிமை கவலைகள் குறித்தும் அந்த கடிதத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் 2 கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. கைதிகளின் மனித உரிமைகள் மீறப்படுவது தொடர்பான தலையீடுகளை உடனடியாக நிறுத்துமாறு குறிப்பிட்டு அந்த அமைப்பின் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் கடிதங்கள் அமைப்பின் அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தேசப்பற்றுள்ள பாதுகாப்பு பிரிவு என குறிப்பிட்டு ஜூலை 17 தேதி திகதியிடப்பட்டு சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி சேனக பிரேராவுக்கும் அக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்திமா சில்வாவுக்கும் தனித்தனியாக அனுப்பப்பட்டுள்ள 2 அச்சுறுத்தல் கடிதங்களையும் பார்ப்பதற்கு நமக்கு கிடைத்தது. மேற்குறிப்பிட்ட இருவருக்கும் தற்போது வந்துள்ள 2 அச்சுறுத்தல் கடிதங்களிலும் இது தொடர்பாக செயற்பட வேண்டாம் என்றும் செயற்பட்டால் பூமிக்கு 6 அடி ஆழத்துக்கு செல்ல நேரிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. பல தசாப்தங்களாக இலங்கை இராணுவத்தால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பாரம்பரிய காணிகளை விடுவிக்குமாறு கோரி வடக்கில் தமிழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேளையில் வடக்கில் மேலும் பல ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளமையால் காணியை இழந்த தமிழ் மக்கள் கடும் ஏமாற்றமடைந்துள்ளனர். இராணுவம் ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிப்பதே தனது நோக்கம் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் கூறியுள்ள நிலையில் அவரின் பிரதியான அமைச்சர் ஒருவர் வடக்கில் மேலும் பல ஏக்கர் காணிகளை ஆக்கிரமிக்கும் திட்டம் குறித்து வெளிப்படுத்தியுள்ளார். நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். வடக்கில் விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான காணிகளை மேலும் ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
පලාලි ජාත්‍යන්තර ගුවන් තොටුපොළද தற்போதைய காணி கையகப்படுத்தும் செயற்பாட்டுக்கு இணையாக யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் எதிர்கால அபிவிருத்திக்கான காணி தேவை குறித்து அளவீடு செய்யப்பட வேண்டிய காணி பரப்பளவு தொடர்பாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக விமானப்படையினால் அறிக்கை ஒன்று பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தற்போதைய பலாலி விமான நிலையமும் இலங்கை விமானப்படை பயன்படுத்தும் எல்லைக்கு அப்பாலுள்ள காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாக காணி அமைச்சு, நில அளவை திணைக்களம், இலங்கை இராணுவம் மற்றும் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர்கள் ஆகியோருடன் இணைந்து செயற்படுவது பொருத்தமானது என நாம் அறிக்கையிட்டுள்ளோம். மேலும் பாதுகாப்பு அமைச்சு, சிவில் விமான சேவைகள் அதிகார சபை மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு காணிகளை துல்லியமாக அடையாளம் காணும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பலாலி இராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணியை இராணுவ பயன்பாட்டிலிருந்து விடுவிக்க முடியாது என பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். இந்த காணி பகுதி உள்ளடங்கலாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் தற்போது இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வரும் மொத்தமாக 1661 ஏக்கர் காணி பரப்பளவை இராணுவத்துக்கு முறையாக கையகப்படுத்தும் நடவடிக்கைகளும், காணி உரிமையாளர்களால் பொதுமக்களுக்கு நட்டஈட்டு தொகையை வழங்கும் நடவடிக்கைகளும் இந்த அமைச்சின் மற்றும் விவசாய, பெருந்தோட்ட, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவிப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேளையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் வெளியிட்ட கருத்தானது காணிகளை இழந்த மக்களின் உள்ளங்களில் பெரும் வேதனை ஏற்படுத்தியுள்ளதாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியரான வி ஜெகநாதன் தெரிவிக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணிகளை மீள வழங்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதத்தை கையளித்த பின்னர் கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் ஜெகநாதன் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த வரிவடக்கிலே 2506 ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்கப்படாமல் ராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போரில் இங்கே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை, வைத்திருக்க முடியாது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னென்றால், எங்களுடைய இந்த 2500 ஏக்கர் காணியையும் பிடிப்பதற்காக பாராளுமன்றத்திலே கடந்த மாதம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர், ஒரு முன்னாள் ராணுவ ஜெனரல் சொல்லியிருக்கிறார், ராணுவ தேவைக்காக 2661 ஏக்கர் தேவை என்றும் விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கு 774 ஏக்கர் தேவை என்று சொல்லியிருக்கிறார். அதை முழுக்க எங்களுடைய அந்த 2500க்கும் மேற்பட்ட காணி தங்களுக்கு தேவை, பிடிப்போம் என்ற தோரணையில் அவர் சொல்லியிருக்கிறார். இது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது. நாங்கள் எப்போது எங்கள் இடம் விடுபடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த வேளையில் இவர் கூறிய இந்த கருத்து எங்களுடைய மனதில் ஆழமான ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு தரப்பினர் நடத்தும் உணவகங்களை காரணம் காட்டி தமிழ் மக்களின் பாரம்பரிய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதாகவும் ஆசிரியர் ஜெகநாதன் மேலும் குற்றம் சாட்டுகின்றார். அதே போல இந்த பலாலி சந்தியில இருந்து மயிலட்டி நோக்கி செல்லுகின்ற காங்கிரஸ் சொல்லுகின்ற வீதியில் அந்த பாதைக்கு வடக்கு பகுதியில் இருந்த கடற்கரை பகுதியில் விடுவதற்கு எந்த பாதுகாப்பு காரணங்களும் அங்கே இல்லை. அதே போல அந்த வீதிக்கு தெற்கு பகுதியில் விமான நிலையத்தின் வடக்கு பகுதியை விடுவதற்கும் எந்த பாதுகாப்பு காரணங்களும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறது இராணுவத்தினுடைய ஹோட்டல்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏர்போர்ஸ் ஒரு ஹோட்டல் அமைத்திருக்கிறது. பல வர்த்தக நடவடிக்கைகளை செய்கிறார்கள். அந்த சிறிய சிறிய காரணங்களுக்காகத்தான் அந்த பகுதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதிகளை விட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அங்கு தெளிவாக வைத்திருக்கிறோம். தமது பாரம்பரிய காணியில் அமைக்கப்பட்டிருந்த பல வழிபாட்டு தலங்கள் யுத்தம் முடிவடைந்து சில ஆண்டுகள் கடந்த பின்னர் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தாலும் இராணுவத்தாலும் அளிக்கப்பட்ட விதம் குறித்தும் வி ஜெகநாதன் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தியிருந்தார். எங்களுடைய மண்ணிலே இந்த இராணுவம் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பெயரிலே எங்களுடைய 21 ஆலயங்கள் 2013க்கு பிறகு முற்றுமுழுதாக இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இந்து, கிறிஸ்தவ, கத்தோலிக்க ஆலயங்கள், அதே போல 5 பாடசாலைகள் இடித்தளிக்கப்பட்டு, அது இடித்தளிக்கப்பட்டதுக்கு அப்பால் அந்த எங்களுடைய வீடுகள், ஆலயங்கள், பாடசாலைகளை இடித்து விவசாயம் செய்கிறது சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் இராணுவமும் செய்கிறது. கமாண்டர்ஸ் பங்களா என அழைக்கப்படும் வடமாகாண இராணுவ தளபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அமைப்பதற்காக 150 தமிழ் குடும்பங்களின் வீடுகள் இராணுவத்தால் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மயிலட்டியிலே 150 குடும்பங்களுடைய வீடுகளை இடித்து அழித்து
கொமாண்டோ பங்களா கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு ஜெனரல் மாதத்தில் ஒரு தடவை வந்து தங்குவதற்காக 150 மக்களுடைய வாழும் உரிமை பறிக்கப்பட்டு கொமாண்டோ பங்களா கட்டப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினரால் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கமாண்டர்ஸ் பங்களா என அழைக்கப்படும் வடமாகாண இராணுவ தளபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்பாக 2026 ஏப்ரல் 24 முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2026 ஜூன் 21 முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலாலி சந்தியிலும் காணியை இழந்தவர்களால் வாராந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியில் 100 நாட்களை கடந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையின் கீழ் தடயவியல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் தலைமையிலான தொல்லியல் மற்றும் தடயவியல் குழுவினரால் கடந்த மே 15, 2025 அன்று ஆரம்பமான அகழ்வு பணிகள் 7 ஆகஸ்ட் 2026 அன்று 100வது நாளை எட்டியுள்ளது. மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட 100வது நாளில் 500வது மனித எலும்புக்கூடும் கண்டறியப்பட்டது. செம்மணியில் இதுவரை குறைந்தது 515 மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் குறைந்தது 505 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட பிற பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழியில் ராடர் கருவியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான விஞ்ஞான விளக்கங்களுடன் கூடிய முழுமையான அறிக்கையையும் மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பிற பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட நிபுணர்கள், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பிரதிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் தலைமையில் திறந்த நீதிமன்றத்தில் நடத்திய கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிறைவடைந்த பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் மனித உரிமைகள் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் இந்த அகழ்வு பணியையும் அதனுடைய முன்னோக்கி நகர வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தன் சார்பாகவும் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாகவும் ஒரு முன்வைப்பை வைத்திருந்தார். அந்த விடயம் தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் ஏற்கனவே செய்யப்பட்ட ஜிபிஆர் ரேடார் பயன்படுத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான விடயம் தொடர்பான முழுமையான அறிக்கை ஒன்றினை அவரது அது தொடர்பான விஞ்ஞான பொருட்களோடு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பது எனவும் முதலாவதாக. இரண்டாவதாக இது தொடர்பாக புதைகுழியில் இருந்து ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் பிற சான்று பொருட்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக முழுமையான ஒரு அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது எனவும் கலந்துரையாடல்ல உடன்பாட்டுக்கு வரப்பட்டதுடன் இது தொடர்பாக மேலதிகமான கலந்துரையாடல் கால நிர்ணயம் தொடர்பாக வேறு ஏதாவது பரிசோதனைகளுக்கு போக வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக இந்த 2 அறிக்கைகளினை பயன்படுத்திய அடிப்படையில் அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததன் பின்னர் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அளவில் மேலதிகமான கலந்துரையாடல் இதே திறத்தவர்களுடன் நடைபெறும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழியிலிருந்து வெளிக்கொணரப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் அகழ்வு பணிகளை பல குழுக்கள் கண்காணித்து அவற்றை புகைப்படம் எடுத்துள்ளதால் அந்த புகைப்படங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தின் ஆவண கோப்பில் இணைப்பதற்கும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டதாக சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார். ஏற்கனவே மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அதாவது சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ், மற்றது தொல்லியல் ஆய்வுக்குழு, மற்றது சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் ஆவணப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தினுடைய கோப்புக்கு கொண்டு வரும்படியும் அகழ்வாய்வு குழுவினரால் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளுடன் ஒரே இடத்தில் ஒழுங்கற்ற முறையில் புதைக்கப்பட்டிருந்த எலும்புகள் அடங்கிய 36 குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியிலிருந்து மனித எலும்புக்கூடுகளுடன் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட 140க்கும் மேற்பட்ட பிற பொருட்களில் குழந்தைகளுக்கான பால்மா போத்தல், பொம்மைகள் உள்ளிட்ட விளையாட்டு பொருட்கள், சிறுவர்களின் காலணிகள், பாடசாலை பைகள், ஆணிகள், இரும்பு தகடுகள் மற்றும் சில நாணயங்களும் அடங்கியுள்ளன. சவுதி அரேபியாவில் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழ் இளைஞரின் மேன்முறையீட்டு செலவு ஏற்க இலங்கை அரசு மறுத்துள்ள நிலையில் அவரை இலங்கைக்கு மீள கொண்டுவர ஐக்கிய நாடுகள் சபை தலையீடு செய்யுமாறு அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஃபேஸ்புக் பக்கத்தில் இஸ்லாம் மதத்தையும் நபிகள் நாயகத்தையும் இழிவுபடுத்தும் வகையிலான பதிவை வெளியிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட அனோஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி அல் அக்ஸா குற்றவியல் நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்துள்ளது. தமது மகன் சிவராசா அனோஜன் ஃபேஸ்புக்கில் இஸ்லாம் மதம் மற்றும் நபிகள் நாயகம் குறித்து பொருத்தமற்ற பதிவை வெளியிட்டதாக கூறி சவுதி அரேபியாவில் தண்டனை அனுபவித்து வருவதாக அம்பாறை மாவட்டம் கல்முனை நட்பட்டி முனையைச் சேர்ந்த தந்தை தம்பிராசா சிவராசா மற்றும் தாய் ஜோகலட்சுமி சிவராஜா ஆகியோர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த தண்டனையை குறைக்கும் நோக்கில் 30 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்ய முடியும். எனினும் அதற்கு தேவையான சட்டத்தரணி கட்டணமாக 20,000 சவுதி ரியாலை ஏற்க இலங்கை அரசு மறுத்துள்ளது. எதிர் மனுதாரர் மேன்முறையீடு செய்ய விரும்பினால் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கால எல்லைக்குள் மேன்முறையீடு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான சட்ட செலவுகளை எதிர் மனுதாரரை ஏற்க வேண்டும் என சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் பரிந்துரைத்துள்ளது என வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பணிப்பாளர் நாயகம் அனோஜனின் தந்தைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமது மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குடும்பத்தையே ஆழ்ந்த அதிர்ச்சிக்கும் துயரத்துக்கும் உள்ளாக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். அனோஜன் எங்கள் குடும்பத்தின் மூத்த மகன். எங்கள் குடும்பம் முழுவதும் அவரது வருமானத்தையே நம்பியிருந்தது. நாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழும் குடும்பம். அவருக்கு செலுத்த வேண்டிய அபராத தொகையை வழங்குவதற்கு எங்களிடம் போதுமான சொத்துக்கள் இல்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது மனிதாபிமான அடிப்படையில் அணுகப்பட வேண்டிய விவகாரம் என குறிப்பிட்டுள்ள பெற்றோர் தங்கள் மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை தளர்த்தவும் அவரை பாதுகாப்பாக இலங்கைக்கு மீள அழைத்து கொண்டு வரவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அவரை இலங்கைக்கு மீள கொண்டு வர தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதுடன் அவசியமெனில் நிதியுதவியும் வழங்குமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்கள் குடும்பம் தற்போது எதிர்கொண்டு வரும் கடுமையான சூழ்நிலையை மனிதாபிமான அடிப்படையில் கருத்தில் கொண்டு எங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவீர்கள் என நம்புகின்றோம் என பெற்றோர் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் எனவும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை பயணத்தின் போது இடம்பெற்ற இருதரப்பு சந்திப்புகள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்ததோடு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தார். விக்ரம் மிஸ்ரி இந்திய வெளிவிவகார செயலாளராக பதவியேற்ற பின்னர் இலங்கைக்கு அவர் மேற்கொண்ட முதல் தனிப்பட்ட அதிகாரப்பூர்வ பயணம் இதுவாகும். இதற்கமைய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பர பலன்களை அளிக்கும் வகையில் தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு குறித்து இலங்கை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் மாகாண சபை தேர்தல் குறித்து எந்த ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றதாக அதில் குறிப்பிடப்படவில்லை. இதேவேளை இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கை தமிழ் மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்பதனை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அதிகார பகிர்வு மற்றும் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார செயலாளர் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தின் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் 2025 ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் 2026 ஏப்ரலில் இந்திய துணை ஜனாதிபதியும் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயங்களின் போது அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
அத்துடன் தித்வா சூறாவளியை தொடர்ந்து இந்தியாவினால் அறிவிக்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு தொகுதியின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மலேக பகுதிகளின் நிலைமை தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.